வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கொன்னே கிடச்சிட்டு இருக்கும். இதே போல் டிஃபன் ரெசிபி, சட்னி ரெசிபிலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பலாம் வதக்க வேண்டியல. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட்டு துருவினது எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்னதாக மீடியம் சைஸில் உள்ள ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். அதே போல் முட்டைக்கோசும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் சொரைக்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சொரைக்காய்க்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அப்புறம் காலிஃப்ளவர் இது போல் வெஜிடபிள் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த வெஜிடபிள் உங்களுக்கு சேர்க்க விருப்பமோ அதை இது போல் நல்லா நைஸாக துருவிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெஜிடபிள் எல்லாம் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெஜிடபிளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி மசாலா எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க. ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின கோதுமை மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம சேர்த்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வெஜிடபிளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கோதுமை மாவுக்கு மட்டும் உப்பு தேவையான அளவு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம வந்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி நிறையா சேர்த்துற வேணாம். நம்ம வெஜிடபிள்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்குங்க. கொஞ்சம் தளர்வாகவே பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போ மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கலந்து எடுத்துட்டேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இது போல் கலந்து எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை, உடனே நம்ம அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடை தட்டுறதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிங்க. அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா கைகளால் நல்லா மெல்லிஸாக தட்டி விடுங்க. இந்த அடையை கொஞ்சம் நல்லா மெல்லிஸாகவே தட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இது போல் தட்டிக்குங்க. தட்டினதுக்கப்புறம் ஓரங்களை இது போல் ஷேப் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போலவும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடை தட்டி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வேக வச்சு எடுத்துக்குவோம். ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிஸாக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸுக்கு தட்டி எடுத்துக்குங்க. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அடையை இது போல் போட்டுக்குவோம். போட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அடை வேகட்டும் ஒரு பக்கம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட நான் சுட்டு எடுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும்.
இப்போ திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட அடை பாருங்கள், ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். வெறுமனையே சாப்பிட்லாம். இது கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் வந்து தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு இதுமாரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நைட் டின்னர் கூட இதை செய்யலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.